ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஐஎல்டி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜேடிஓ பேட்ச் போயிட்டுருக்கு. அதாவது 509 நியூ சிலபஸ் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கோட் நம்பர் சப்ஜெக்ட் கோட் 509 அப்படிங்கிற கோடுக்கு ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்ச் 100 days ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல, நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஆல்ரெடி May 5th வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks கிட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். ஏஐக்கான ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். ப்ரீவியஸாக கம்ப்ளீட்டான டெஸ்ட்டு வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதனால் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது பேட்சில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளோட சேனல் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களோட சேனலை மேலும் மேலும் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லைனா ஒர்க் போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் தான் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி படித்து உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த மூவிங் லோட்னா என்ன, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அப்படின்னா என்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் படிச்சிருப்போம். எஸ்எஃப்டி பிஎம்டி, அதாவது சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னா, நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது ஒரு பீம் எப்படி ரியாக்ட் ஆகுது, அதில் என்ன மாதிரி இன்டர்னலாக பெண்டிங் மூமெண்ட் அண்ட் சியர் ஃபோர்ஸ் இந்த லோடு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் லோடுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேரி ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியது தான் இந்த சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நார்மலாக ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து எடுத்துக்கோங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் நம்ம சென்டர் பாயிண்ட் லோடு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் கிடைக்கும். இதில் லோடு ஏதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகலை. ஒரே இடத்துல தான் நம்ம லோடு வந்து கொடுத்துருக்கோம். ஒரே இடத்துல லோடு கொடுத்துட்டு இந்த ஸ்பேன் ஃபுல்லாக நமக்கு வந்து சியர் ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் பெண்டிங் மூமெண்ட்டாக இருக்கட்டும், எப்படி வேரியேஷன் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். சென்டரில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ லோடு அப்ளை பண்ணும்போது இந்த ஃபுல் ஸ்பேனில் பெண்டிங் மூமெண்ட் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். பெண்டிங் மூமெண்ட் வந்து சென்டரில் எப்படி இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது. 2 சப்போர்ட்லேயும் 0 இருக்குது. இதை வச்சு நம்ம டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுவோம். அதே மாதிரி தான் சியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் மேக்ஸிமம் சியர் ஃபோர்ஸ் வந்து இருக்குது, பாசிட்டிவ் சியர் ஃபோர்ஸ். இந்த ரைட்டில் பார்த்திங்கன்னா ரைட் சப்போர்ட்டில் நெகட்டிவ் சியர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது, ஆர்ஏ ஆர்பி அப்படின்ட்டு கிடைக்குது. சென்டரில் சியர் ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்டரில் 0. அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும், WL/4 அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. லோடு வைக்க ஒரே இடத்துல தான் இருக்க போது. இந்த ஸ்பேனில் மொத்தமாக இதோட சியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு W அப்படிங்கிற லோடுனா இங்கே வந்து W/2, இங்கே வந்து W/2 அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆர்ஏ ஆர்பி அப்படிங்கிற இன்டர்னல் ரியாக்ஷன் வந்து கிரியேட் ஆக போகுது. அதே மாதிரி சென்டரில் WL/4 அப்படிங்கிற பெண்டிங் மூமெண்ட் வந்து கிரியேட் ஆக போகுது. ஓகேங்களா? இதில் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. இதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இதை பர்டிகுலராக பார்க்கணும்னா இந்த சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அப்படிங்கிறது எதை பற்றி குறிக்கக்கூடியது அப்படின்னா மூவிங் லோடை பற்றி குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? மூவிங் லோட் அப்படின்னா நம்ம நார்மலாக எங்கே எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ஸ்ட்ரக்சரில் லோடு எல்லாமே அப்படியே டெட் லோடு மட்டும் இருக்க போகிறது கிடையாது. அப்படி தானே? எந்தவித ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, நம்மளோட வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் ஹைவே, பிரிட்ஜு, ஓகேங்களா, இந்த மாதிரி எந்தவித லோடாக இருந்தாலுமே சரி, எல்லாத்துலேயுமே ஒரு வித மூவிங் லோடு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த மூவிங் லோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த லோடு மூவ் ஆகும்போது இதில் இன்டர்னலாக நமக்கு ரியாக்ஷன் வந்து எப்படி டெவலப் ஆகுது, ஆர்ஏ வந்து எப்படி டெவலப் ஆகுது, சியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுது, பெண்டிங் மூமெண்ட் எப்படி டெவலப் ஆகுது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம இந்த மூவிங் லோடுக்கு அனலைஸ் பண்ணக்கூடியதான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் லோடு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இங்கேருந்து இங்கே இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த லோடு மூவ் ஆகிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுவோம். இங்கே லோடு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து லொக்கேஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லோடை வந்து என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ இங்கே வரும்போது இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, ஓகேங்களா, அப்படிங்கிறத இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வரும்போது என்ன சியர் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இடம் வந்து சேம் தான், இதே இடத்துல தான் பார்க்குறோம்.
ஓகேங்களா? பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சேமு. லோடு வந்து மாறிட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, லோடு அதே இடத்துலயே இருக்கு. வேற வேற இடத்துல பார்க்குறோம். இதான் இந்த 2க்குள்ள டிஃபரன்ஸு. இப்ப இந்த இடத்துல ஏ டூ பி ஸ்பேன் இருக்கு. இந்த ஸ்பேன்ல ஒரே ஒரு லோடு மட்டும் தான் இருக்கு. ஸ்டாட்டிக் லோடு அப்படின்னு சொல்லுவோம். நிலையா அதே இடத்துல இருக்கு. நம்ம அந்த லோட எங்கேயுமே சேஞ்சே பண்ணல. ஒரே இடத்துல தான் இருக்கு. இந்த பீம்ல எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த பீம்ல மொத்தமா எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுதான் ஒரு பீம் அப்படின்னா, இந்த இடத்துல அது வந்து இப்படி இருக்கு. இந்த இடத்துல வந்து இப்படி போகுது. இந்த இடத்துல இப்படி இறங்குது. இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? அது எப்படி வேணா இருக்கட்டும். அந்த டயகிராம் வந்து எப்படி வேணா இருக்கட்டும். இந்த ஃபுல் லென்த் ஆஃப் பீம்ல நம்ம பார்க்குறோம். ஆனா, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயகிராம்ங்கிறது அப்படி கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயகிராம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா, அது ஒரே இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். லோட மட்டும் என்ன பண்ணுறோம்? சேஞ்ச் பண்ணிட்டே போறோம். ஓகேங்களா? லோட மட்டும் என்ன பண்ணுறோம்? சேஞ்ச் பண்ணிட்டே போறோம். இப்போ நம்ம இந்த லோடுக்கு கீழ பார்க்குறோம்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதில இந்த இடத்துல நீங்க பார்க்குறீங்க. லோட இங்க வைக்கிறீங்க. இங்க வைக்கும்போது இந்த இடத்துல எப்படி இருக்கு? ஓகேங்களா? அது இங்க வரும். லீனியர் டயகிராம் வரும். அப்புறம் லோட இங்க வைக்கிறீங்க. இந்த இடத்துல தான் பார்க்குறீங்க எப்படி வேரி ஆகுது. இந்த இடத்துல பார்க்குறீங்க. இந்த இடத்துல பார்க்குறீங்க. இந்த இடத்துல பார்க்குறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க கொண்டு வரீங்க. இங்க கொண்டு வரீங்க. அப்ப அது எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். லோடு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? இந்த ஃபுல் ஸ்பேனுக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? இங்க வந்து லோடு அப்படியே இருக்கு. இங்க லோடு வந்து ஃபுல் ஸ்பேனுக்கு இப்படி மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது வேரியேஷன் எப்படி இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ டெஃபினிஷன் பாருங்க. இப்போ ஐஎல்டி இந்த இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயகிராமுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயகிராம் shows how the shear force at specific point on a beam changes as a unit load moves across the beam. இப்போ இது யூனிட் லோட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 1 கிலோ நியூட்டன், ஓகேவா? 1 நியூட்டன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு யூனிட் லோடு வந்து அக்ராஸ் த பீம் போகும்போது சியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? லோடு வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மூவிங் லோடு கான்செப்ட். இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயகிராமில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மூவிங் லோடு கான்செப்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏன் நமக்கு ஐஎல்டி வந்து தேவைப்படுது? இன் ரியல் லைஃப் லோட்ஸ் மூவ். ஓகேங்களா? அதாவது லோடு வந்து என்ன ஆகிட்டு இருக்கும்? மூவ் ஆகிட்டே இருக்கும். வெஹிக்கிள் பிரிட்ஜில் இருக்கட்டும், பிரிட்ஜில் வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? கிரெயின் நம்ம பார்த்துருப்போம். கேண்ட்ரி கிரேடர். இப்போ கேண்ட்ரி கிரேடர்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லோடு வந்து கிரெயினில் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம் பொருட்களை. அப்படி இருக்கும்போது அது லோடு வந்து மூவ் ஆகும். இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா லோடு அந்த குறிப்பிட்ட லோடு எங்கே வரும்போது மேக்ஸிமம் வந்து ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது. மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயகிராம் மூலமாக அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜில் வந்து நம்ம போகுது. லோடு வந்து மூவ் ஆகி போகுது. இப்போ இதில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் டாப்பிக்கில் ஆர்ச் பார்த்துருப்போம். இந்த ஆர்ச் பிரிட்ஜ். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிட்ஜ். இங்கே ஒரு டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோடு என்ன ஆகுது? ஒரே இடத்துல நிற்க போகிறது கிடையாது, மூவ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி கிரெயின் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து என்ன ஆகும்? மூவ் ஆகும். இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் மூவிங் லோடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐஎல்டிக்கான ப்ராப்பர் டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஐஎல்டி இஸ் அ டயக்ராம் தட் ஷோஸ் ஹவ் அ ஃபோர்ஸ், ரியாக்ஷன், சியர், மொமெண்ட் அட் அ பாயிண்ட் சேஞ்சஸ் அஸ் அ யூனிட் லோட் மூவ்ஸ் அக்ராஸ் அ ஸ்ட்ரக்சர். ஓகேவா? எல்லாமே பார்ப்போம். ரியாக்ஷன் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சியர் ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்ப்போம். பெண்டிங் மொமெண்ட் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்த ஸ்லைட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். யூஸ் என்ன? மேக்ஸிமம் சியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கலாம். பிரிட்ஜ் காம்பவுண்ட்ஸை டிசைன் பண்ணலாம். கிரிட்டிக்கல் பொசிஷன் எந்த இடத்துல வைக்கும்போது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்குது, எந்த இடம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அதுவும் இதுவும் சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லோடு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு பிளேனில் பார்த்துருப்போம். ஒவ்வொரு பிளேன்லையும் நமக்கு எங்கெங்கே மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணி பார்த்துருப்போம். அப்படி தானே? ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா ஒரு கட் பண்ணி அது குறிப்பிட்ட ஆங்கிளில் எப்படி இருக்குது, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வேரி ஆகுது, சிஎஸ்எஸ் எங்கெங்கே மேக்ஸிமம் இருக்குது, என்ன பிளேனில் வந்து மேக்ஸிமம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் அதில் லோடு வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், மூவ் ஆகாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? லோடையே ஃபுல்லாக மூவ் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? அதுதான் அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இது மூலமாக எங்கெங்கே கிரிட்டிக்கல் பொசிஷன் என்ன அர்த்தம்? எந்த இடத்துல லோடு வந்து மேக்ஸிமம் வருது, ஓகேவா? எந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பேசிக்காக நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஐஎல்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஐஎல்டி எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக சிஎஃப்ஓஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணுவோம், எப்படி கண்டுபிடிப்போம், அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்டிகுலராக ஆர்ஏ, ஆர்பி, சியர் ஃபோர்ஸு, பெண்டிங் மொமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக போடுவாங்க. அப்படி தானே? லோடு வந்து மூவிங் ஆகிட்டே இருக்குது. லோடு மூவிங் ஆகிட்டே இருக்கும்போது ஆர்ஏ எப்படி வேரி ஆகுது, ஓகேவா?
லோடு மூவிங் ஆகிட்டே இருக்கும்போது ஆர்பி எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிற அந்த வேரியேஷன்ஸை பார்ப்போம். அப்போ தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம போடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. ஏபி அப்படிங்கிற 2 சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? அதில் சி அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் லோடு வந்து வைக்கிறோம் 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற லோடு. அந்த லோடு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த லோடோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ நியூட்டன். இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஆரியை எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு ஆரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? லோடு வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய லோடு வந்து என்ன அப்படிங்கிறது தெரியணும். அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன க்ரியேட் ஆகும்? ஆர்ஏஆர்பி க்ரியேட் ஆகும். அது வந்து லோடு எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். லோடு வந்து பாயிண்ட் லோடாவோ யூடிஎல்லாவோ இருக்கலாம். நம்ம நார்மலாக ஜென்ரல் கேஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாயிண்ட் லோடாக இருக்கலாம், இல்லைனா யூடிஎல்லாக இருக்கலாம், இல்லைனா யூவிஎல்லாக இருக்கலாம். எப்படி வேணால் லோடு இருக்கட்டும். அந்த லோடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்ஏ ஆர்பி இந்த மாதிரி சப்போர்ட்டில் என்னென்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இது ஒரு பேசிக் கேஸ் தான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் லோடு அப்படிங்கிறது எவ்வளோ? 1 கிலோ நியூட்டன். டோட்டல் லோடு 1 கிலோ நியூட்டன் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த 1 கிலோ நியூட்டனுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகும்? ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த லோடு எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்டர்னலாக ரியாக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ தான் என்ன எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பியை கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும்? 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கணும். அதுதான் சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ்னால் என்ன? வெர்டிகல் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷனில் வரக்கூடியது, பீமுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் வரக்கூடியது. இப்போ இந்த வெர்டிகல் ஃபோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆர்ஏ ஆர்பி அப்படிங்கிற ஆப்போசிட்டாக வரக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அது 1 கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி தானே? மேலே வேறு ஏதாவது லோடு இருக்கா? இல்லை. அப்படி தானே? ஒரே லோடு தான் இருக்குது. 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு லோடு தான் இருக்குது. அப்போ சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல்னால் என்ன அர்த்தம்? ஆர்ஏ ஆர்பி இந்த 1 கிலோமீட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து சம் பண்ணுறது தான் சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு எதுக்கு எடுக்கணும்? 1க்கு வந்து எடுக்கணும். ஓகேவா? ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு 1 ஏன் எடுத்துருக்கோம்? ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி இந்த ரெண்டையும் ப்ளஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து மைனஸில் எடுத்துக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. அப்படி தானே? அப்போ தான் சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் வரது நம்ம 1 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு 1க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியணும்? ஒரு ஈக்குவேஷன் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கலாம்? சம்மேஷன் ஆஃப் எம்ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது மொமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். மொமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தோம்னா என்ன வரும்? மொமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு 0 எடுத்தோம்னா என்ன வரும்? நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இது வந்து இனிஷியலாக படிக்கும்போது பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வந்து வரும். அதாவது சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டிங்க. ஓகே, இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னால வெர்டிகல் ரியாக்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே வந்து ஃபிக்ஸ்டுன்றே கிடையாது. ஃபிக்ஸ்டுன்றே நம்ம வந்து பார்க்கல. ஃபிக்ஸ்டுன்ட்டு தான் நமக்கு வந்து மொமெண்ட் 0 வந்து மொமெண்ட் வந்து வரும். அப்போ அதுதான் அங்கே தான் நமக்கு சம்மேஷன் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்க முடியும். இங்கே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா நீங்கள் எதுக்கு சம்மேஷன் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக படிக்கிறவங்க நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு சிம்பிளாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தேவை. அவ்வளோதான். ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தேவை. அந்த ஈக்குவேஷனை டெவலப் பண்ணணும். அது எப்படி வேணால் அந்த ஈக்குவேஷன் வந்து இருக்கலாம். நீங்கள் ஃபிக்ஸ்டுக்கு தான் நீங்கள் சம்மேஷன் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ மொமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஆர்ஏ ஆர்பிங்கிற வேல்யூவை உள்ளே கொண்டு வர போகிறோம். அப்போ ஆர்ஏ ஆர்பிங்கிற வேல்யூ உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஆர்ஏ ஆர்பி அப்படிங்கிற வேல்யூ உள்ள ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இங்கேயும் ஆர்ஏ ஆர்பிங்கிற வேல்யூ உள்ள ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது ஆர்ஏ ஆர்பியில் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு தேவை ஈக்குவேஷன் தான். ஓகேவா? அதுக்காண்டி சம்மேஷன் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறீங்கன்னா எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா இங்கே ஹரிசாண்டல் ஃபோர்ஸே வரல. ஓகேவா? ஹரிசாண்டல் ஃபோர்ஸே வரல. அப்போ நீங்கள் வந்து என்ன போட போகிறீங்க? எதுவுமே போட முடியாதுல்ல. ஹெச்ஏ ஹெச்பின்னு ஏதாவது போட முடியுமா? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வரல அப்படின்னா போட முடியாது. அப்போ இங்கே மொமெண்ட் தான் வரல. நீங்கள் எதுக்கு மொமெண்ட் எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். இங்கே மொமெண்ட் வரல. ஆனால் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ஏ இன்டூ எல் அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஆர்பி இன்டூ எல் அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ நம்ம சம்மேஷன் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத இங்கே எடுக்க மாட்டோம். ஹரிசாண்டல் லோடு வந்து வரல. இது வந்து பேசிக். ஓகே, இதை விட்டுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதை வந்து சால்வ் பண்ணணும்னா எப்படி சால்வ் பண்ணுவோம்? எம் அட் ஏ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொமெண்ட்டை பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஆர்ஏ ஆர்பி அப்படிங்கிற வெர்டிகல் ஃபோர்ஸை மட்டும் பார்த்தோம். இப்போ மொமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். மொமெண்ட்டை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? மொமெண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பீம் இருக்குது. ஒரு பீமில் ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் லோடு வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது அது ஒரு ரொட்டேஷனை காஸ் பண்ணும். ஓகேவா? இது ஒரு கேன்டிலீவர் பீமில் ஒரு லோடை வந்து அப்ளை பண்ணுறீங்க. நார்மலாக ஒரு ஸ்கேல் இருக்குது. ஸ்கேலை வந்து என்ன பண்ணுறீங்க? ஒரு இடத்துல பிடிச்சிக்கிறீங்க. ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துல கீழே பிடிச்சி என்ன பண்ணுறீங்க? இழுக்கிறீங்க. கீழே வந்து லோடு கொடுத்து அமுக்குறீங்க அப்படின்னா அது என்ன
இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் வந்து காஸ் பண்ணும். அங்கே வந்து லோடு வந்து அந்த பீமை வந்து வளைக்கும். அந்த பீம் எவ்வளோ வளையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு வளையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ லோடு கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் லோடு கொடுக்குறீங்க அப்படின்னா, அதோட இந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும். இது ஒரு 10 மீட்டர் இருக்குது அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வரும், 10 கிலோமீட்டர் இன்ட்டு 10 மீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மொமெண்ட் வந்து கிடைக்கும். இந்த லென்த் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டே போகுதோ அந்தளவுக்கு இதோட மொமெண்ட் வந்து வேல்யூ வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகேவா. இப்போ இங்கே என்ன வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, அந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸை என்ன லென்த்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஈஸியாக கிடச்சிரும். என்னென்ன வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்குறீங்க. மொமெண்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் வந்து வேணும், ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து வேணும். அந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஆர்பி அப்படிங்கிறது இருக்குது. ஆர்பி அப்படிங்கிற ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போதான் இது ஆக்ட் ஆகுது. இப்போ ஆர்பி இன்ட்டு லென்த்தை போடணும். லென்த்து எந்த லென்த்து போடணும், இந்த லென்த்து. ஏன் இங்கேருந்து போடுறோம், ஏல தான் பார்க்குறோம். இப்போ ஏல இருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா. ஏல இருந்து இந்த லோடு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா. லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ என்ன லோடு, ஆர்பி. ஆர்பி இன்ட்டு எல் போட்டுருவீங்க. ஓகேவா. ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஒய். 1 இன்ட்டு ஒய்னா என்ன, இது ஒரு டைரெக்ஷனில் போகுது. இது வந்து என்ன டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து என்ன டைரெக்ஷனில் வருதுன்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வருது. ஓகேவா. இப்போ இது ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து சாகிங்னு எடுத்துப்போம், இது வந்து ஹாகிங் அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம எல்லா இதுலேயுமே பார்த்துருப்போம். இந்த மாதிரி லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது பேர் ஹாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா. இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் நம்ம சென்ட்ரல் லோடு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகிங் நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எழுதும்போது நம்ம அதை என்ன சைன் எடுத்துக்கிட்டாலும் என்ன வரும், ஈக்குவலாக தான் வரும். ஆர்பி இன்ட்டு எல் 1 இன்ட்டு ஒய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆர்பி அப்படிங்கிற வேல்யூ தேவை. கிடச்சிருச்சா. ஓகேவா. சிம்பிள். ஆர்பி அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், சம்மேஷன் ஆஃப் எம் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிறோம், மொமெண்ட் டி ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்பி, அதாவது ஆர்பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஆர்ஏ வந்து நமக்கு தேவை. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்குது. அதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி அப்படின்னா ஆர்ஏ 1 மைனஸ் ஒய் பை எல் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன கிடச்சிச்சு, ஆர்பி ஆர்ஏ வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா. இப்போது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேல்யூ எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஏ ஆர்பி எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே லோடை வைக்கிறோம். அப்போ ஆர்ஏ அப்படிங்கிறது இந்த 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இங்கே தான் நமக்கு கிடைக்குது. ஓகே. இந்த 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இங்கே தான் மேக்ஸிமம் வருது. எப்போ அப்படின்னா இப்போ இந்த லோடு வந்து இப்படியே லோடிங் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. இங்கே 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 வந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல வரும்போது தான் இங்கே என்ன இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ வருது. 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இங்கே வருது. ஓகேவா. இந்த லோடு வந்து இங்கே இருக்குது. இங்கே இருக்கும்போது என்ன இருக்குது, 0 தான் இருக்குது. ஓகேவா. இந்த இடத்துல ஆர்ஏ அப்படிங்கிறது 0 தான் இருக்குது. இங்கே இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே வருது, இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே வருது, இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துடுது. ஓகேவா. இதே மாதிரி தான் ஆர்பி. ஆர்பி அப்படிங்கிறது இங்கே லோடு இருக்கும்போது மேக்ஸிமம் 1 வந்து இருக்குது. இந்த ஒரே கிலோமீட்டர் அப்படியே இங்கே கிரியேட் ஆயிடுது. லோடு இங்கே போகுது கம்மியாகுது, இங்கே போகுது கம்மியாகுது, இங்கே போகுது கம்மியாகுது, இங்கே போகுது கம்மியாகுது, இங்கே போகுது 0 ஆயிடுது. ஓகே. எந்த இடத்துல, இந்த இடத்துல. ஓகே. புரியுதா. இந்த இடத்துல ஆர்பியில். இதுதான் என்ன சொல்கிறோம், இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா. எப்படி வேரி ஆகுதுன்னு பாருங்கள். ஐஎல் அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் லைன் வேரியேஷன் ஆஃப் ஆர்ஏ வென் பாயிண்ட் லோட் அட் ஏ. ஓகேவா. பாயிண்ட் லோட் அட் ஏ. பாயிண்ட் லோட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏல இருக்குது. பாயிண்ட் லோடு ஏல இருந்துச்சு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேவா. பாயிண்ட் லோடு ஏல இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ஆர்ஏ என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு 0 போடுங்க. ஒய்க்கு பதிலாக 0 போட்டுருங்க. 0 கிடைக்கும். இது 0 ஆகிடும். அப்போ ஆர்ஏ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. ஒய் ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சுன்னா ஆர்ஏ ஈக்குவல் டு 1. ஒய் அப்படின்னா என்ன, இந்த டிஸ்டன்ஸ். இந்த ஆர்ஏலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒய் ஈக்குவல் டு 0னா என்ன, எந்த டிஸ்டன்ஸ்லையுமே இல்லை, இங்கே தான் இருக்குது. இங்கே தான் இருந்தால் என்ன கிடைக்குது, ஆர்ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கிறது. ஒய் ஈக்குவல் டு எல்னா என்ன, ஒய் ஈக்குவல் டு எல்னா இந்த டிஸ்டன்ஸு. ஓகேவா. ஒய் ஈக்குவல் டு எல்னா இந்த டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் போச்சு அப்படின்னா என்ன கிடைக்குது, 0 வந்து கிடைக்குது. இதில் எல் போட்டு பாருங்கள். மேலேயும் எல் கீழே எல், எல்லும் கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். 1 மைனஸ் 1 வந்து என்ன வரும், 0 வரும். ஆர்ஏ ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போ ஆர்ஏ ஈக்குவல் டு 0 எங்கே கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குது. ஓகேவா. அப்போ இதே மாதிரி தான் ஆர்பி அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா. அது அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இந்த ஃபார்முலா பண்ணி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஷியர் ஃபோர்ஸை வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா 2 விதமாக பார்ப்பாங்க. ஷியர் ஃபோர்ஸ் எப்படி பார்ப்பாங்க, 2 விதமாக பார்ப்பாங்க. வென் யூனிட் லோட் அட் ஏசி பார்ட். ஏசி பார்ட்னா என்ன, இந்த இடம்
சி அப்படிங்கிறத ஒரு பர்டிகுலர் போர்ஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஏசி பார்ட்டில் இப்போ சிக்கும் ஏக்கும் இடையில லோடு வந்துச்சு அப்படின்னா எப்படி சியர் ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகுது, சிக்கு மேலே போயிருச்சு அதாவது சி டு பி போயிடுச்சு அப்படின்னா லோடு எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் பர்டிகுலராக எடுத்துக்கோங்க. எத்தனை கிலோமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம், 1 கிலோமீட்டர் வந்து எடுத்துக்கிறோம். லோடுக்கும் அந்த ஆர்ஏ அதாவது ஏ சப்போர்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது நமக்கு வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்கும்போது ஒய் கொடுத்து கேட்கலாம், எக்ஸ் கொடுத்தும் கேட்கலாம். நீங்கள் கான்செப்ட்டில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக போடணும். நீங்கள் ஒய் தான் நம்ம படித்தோம், இது என்ன எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் பார்க்கக்கூடாது. அந்த நொட்டேஷன் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, கான்செப்ட் தான் முக்கியம். இப்போ என்ன போடுவீங்க அப்படின்னா சியர் ஃபோர்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், அன்பேலன்ஸ்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஃப் அட் எக்ஸ். ஓகேவா, இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸில் எப்படி வேரி ஆகுதுன்னு பாருங்கள். எத்தனை ஃபோர்ஸ் இருக்குங்க, 2 ஃபோர்ஸ் இருக்குது. என்னென்ன 2 ஃபோர்ஸு, 2 ஃபோர்ஸ்னால் எனக்கு ஒரே ஃபோர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே இது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடியது, இன்டர்னலாக கிரியேட் ஆகக்கூடியது இந்த ஆர்ஏ அப்படிங்கிற ஃபோர்ஸ். அப்போ டோட்டலாக 2 ஃபோர்ஸு. இந்த 2 ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் அன்பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆர்ஏ மைனஸ் ஆர்1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். லெஃப்ட் அப்பு என்ன எடுத்துக்கிறோம், பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். இங்கே ரைட்டு டவுனு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். பேசிக் கான்செப்ட் தான். நம்மளோட ஃபஸ்ட்டு சென்டார் மெட்டீரியல் வீடியோ போட ஆரம்பிச்சிருப்போம் ஸ்டார்டிங்கில். அதில் பார்த்தீங்கன்னா சிஎஃப்எஸ் அண்ட் பெண்டிங் மோமெண்ட் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் தெளிவாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, இப்போ சியர் ஃபோர்ஸ் அட் எக்ஸ் அப்படின்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது என்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது, 2 ஃபோர்ஸ் இருக்குது. 1 கிலோமீட்டருங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, இன்டர்னலாக கிரியேட் ஆகக்கூடிய ஆர்ஏ அப்படிங்கிறது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆர்ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 - y/L. ஓகே, 1 - y/L. இப்போ ஆர்ஏவோட வேல்யூ அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஸ்எஃப் அட் எக்ஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். -y/L அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா, ஒன்றும் இல்லை, ஆர்ஏவோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் வந்து பண்ணுறீங்க, அவ்வளோதான். பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். y/L அப்படிங்கிறது கிடைக்கிது. y/L அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா அங்கே சியர் ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. மைனஸில் கிடச்சிதுன்னா அங்கே நெகட்டிவில் நம்ம போடுறோம். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவில் வந்து போடுறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் அப்படின்னு போட்டுறாங்க, -x/L. y = 0 இருக்கிற பட்சத்தில் எஸ்எஃப் வந்து 0 இருக்கும். அப்படிதானே, ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ 0 போட்டுருங்க. ஒய்க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா இங்கே 0 ஆயிரும். ஒய்க்கு பதிலாக எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகுது, வேரி ஆகிட்டே வருது. எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து 1 2 3 4 அப்படின்னு என்ன ஸ்பேன் இருக்கோ, என்ன மீட்டர் வேரி ஆகுதோ, என்ன வேல்யூனாலும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூக்கு தான் பார்க்குறோம். ஓகேவா, ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இங்கே வச்சுருக்கோம். ஆனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எத்தனை மீட்டருக்கு நமக்கு தேவையோ அத்தனை மீட்டருக்கு சியர் ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ y = 0 அப்படின்னா 0 ஸ்பேனில் எவ்வளோ இருக்குது, 0 இருக்குது, சியர் ஃபோர்ஸ் 0 இருக்குது. y = x அப்படின்னா -x/L அப்படிங்கிற அளவுக்கு வேரி ஆகுது. எங்கே அப்படின்னா அந்த லோடுக்கு உள்ளே வர பட்சத்தில், இந்த A to C பார்ட் உள்ளே வர பட்சத்தில் இந்த மாதிரி நமக்கு வேரியேஷன் வந்து கிடைக்கிது. மைனஸில் நமக்கு வேரி ஆகுது. இந்த லோடு இங்கே போயிடுச்சு அப்படின்னா எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறது அடுத்த விஷயம், அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ உள்ளே இருக்கிற பட்சத்தில் நமக்கு நெகட்டிவில் கிடைக்கிது. இந்த இடத்துல மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்கிது, நெகட்டிவாக -x/L அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேவா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரியணும், பார்ப்போம். டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம், அன்னோன்ஸ் வந்து கம்மியாக, அதாவது ஐஎஸ் டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி அப்படிங்கிறது 0 இருக்கும். அதுதான் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து போதுமான அளவுக்கு இருக்கும், அன்னோன் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லைன், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். டயக்ராம் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும், லீனியராக இருக்கும், லைனாக இருக்கும். கோடு அந்த வரைகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து லீனியராக இருக்கும். இன்டிடெர்மினேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கர்வாக இருக்கும். சின்னதாக பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து லைட்டாக அப்படியே வேரி ஆகும். ஓகேவா, லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஒரு மைன்யூட் ஒரு வேரியேஷன் வந்து இருக்கும், கர்வ் மாதிரி இருக்கும். ஓகேவா, இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதில் வந்து நெகட்டிவ் வந்து கிடைக்குது சியர் ஃபோர்ஸ். லோடு வந்து இந்த பக்கம் போகுது. ஓகேவா, லோடு வந்து இந்த பக்கம் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் போகும்போதும் சேம் கான்செப்டில் தான் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் போகுது லோடு, நம்ம இங்கே தான் பார்க்குறோம், இந்த சைடு தான் பார்க்குறோம். ஓகேவா, பார்க்குற இடம் ஒன்று, ஆனால் லோடை வந்து என்ன ஆகிட்டுருக்கோம், தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ எஸ்எஃப் எக்ஸ் = ஆர்ஏ இந்த உள்ள மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் லோடு வந்து இந்த பக்கம் போயிடுது.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐஎல்டி அப்படின்னா இடம் ஒரே இடமா தான் இருக்கும், லோடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல போகும்போது எவ்வளோ சியர் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல போகும்போது எவ்வளோ சியர் ஃபோர்ஸ் இருக்குது, வெளியில் போகுது இந்த இடத்துல போகுது எவ்வளோ சியர் ஃபோர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்க்கக்கூடியது தான் இந்த ஐஎல்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்குறீங்க, இதில் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் எத்தனை இருக்குது, லோடு இந்த பக்கம் தள்ளி போயிடுச்சு, இந்த சிக்குள்ளே தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ சியில் பார்க்கும்போது அன்பேலன்ஸ்டு அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது. அப்போ எஸ்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்இ அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ ஆர்இ அப்படிங்கிறது தெரியும், 1 - y/l அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ எஸ்எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது 1 - y/l கிடைக்குது. எங்கே அப்படின்னா லோடு இந்த பக்கம் போகிற பட்சத்தில் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா -y/l கிடைக்குது, வெளியில் போச்சு அப்படின்னா 1 - y/l கிடைக்குது. இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ வேணாலும் போட்டுக்கலாம். எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 1 - x/l கிடைக்கும். எல் அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த எல் 0 ஆயிரும், எஸ்எஃப்க்கு 0 ஆயிரும். ஓகே, இந்த இடத்துல என்ன கிடைக்குது, 0 வந்து கிடைக்குது. அப்போ மேக்ஸிமம் இந்த சி அப்படிங்கிற பாயிண்டில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ சிங்கிற பாயிண்டில் என்ன கிடைக்குது, எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, சி அப்படிங்கிற பாயிண்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்புறம் ஒய்க்கு பதிலாக எக்ஸை போட்டுருங்க, 1 - x/l அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன ஸ்பேன் இருக்குங்க, 1 மீட்டரா, 2 மீட்டரா, 3 மீட்டரா, 4 மீட்டரா, அது வேரி ஆகிறத பொறுத்து நம்ம போட என்ன நம்ம கூட ஆன்சர் வந்து வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 1 வருது அப்படின்னா இங்கே போக போக நமக்கு என்ன குறையும், 0.9, 0.8, 0.7, 0.6 இந்த மாதிரி குறைஞ்சிட்டே போயிட்டு கடைசியில் இந்த இடத்துல 0 வந்து வந்துடும். வேரியேஷனை பார்க்குறதுக்கூடிய ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ யூனிட் லோடு வந்து மூவ் ஆகும்போது சியர் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ, இப்போ பாசிட்டிவ் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கேட்பாங்க. 1 - x/l இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெகட்டிவ்னா x/l அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எதுக்கு நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக பார்ப்போம். ஏன் அப்படின்னா லோடு மூவிங் ஆகிட்டே இருக்குது. லோடு மூவ் ஆகிறத பொறுத்து அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த ஸ்பேனில் ஆர்ஏ எப்படி இருக்குது, ஆர்பி எப்படி இருக்குது, சியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போ கேஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். when யூனிட் லோடு அட் ஏசி பார்ட்னா தெரியும், இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு ஏசி பார்ட்டுக்குள்ளே இருக்குது, ஒய் லெஸ் தென் எக்ஸு. ஓகே, ஒய் லெஸ் தென் எக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் வரும், இந்த ஒய் அப்படிங்கிறது லோடுக்குள்ளே டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஒய் அப்படிங்கிறது ஏலேருந்து லோடு என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஏ டு சி அப்படிங்கிறதுல தான் நம்ம பார்க்குறோம். சி அப்படிங்கிற அந்த லொக்கேஷன், பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஏ டு சிக்கு உண்டான டிஸ்டன்ஸையும் லோடுக்கும் ஏக்கு உண்டான டிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏ டு சிக்கு உண்டான டிஸ்டன்ஸையும் ஏக்கும் லோடுக்கும் இடையிலோட டிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணி அதில் வந்து அந்த டிஸ்டன்ஸில் எது அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து 2 கேஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸில் என்னென்னா ஒய் வந்து சின்னதாக இருக்குது, எக்ஸ் வந்து பெருசாக இருக்குது. ஒய் சின்னதாக இருக்குது அப்படின்னா லோடு உள்ளே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? லோடு வந்து இந்த எக்ஸுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு உள்ளே வந்துருச்சு, அதுதானே ஒய் வந்து ஸ்மாலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பெண்டிங் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணிட வேண்டியதான். பெண்டிங் மூமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், பெண்டிங் மூமெண்ட்டு அட் எக்ஸில் பார்க்குறீங்க, பெண்டிங் மூமெண்ட் அட் எக்ஸில் பார்க்குறீங்க, அதாவது இந்த சி எப்படி பார்க்கணும் அப்படின்னா லோடு இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். லோடு இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா ஆர்ஏ இன்டூ எக்ஸ். ஓகேவா? ஆர்ஏ இன்டூ எக்ஸ் போடலாமா? ஓகே, -1 இருக்குது, -1 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் போடணும். இந்த டிஸ்டன்ஸ் போடும்போது என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் போடலாமா? ஓகேவா? இது டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் ஒய், இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது போடலாம். ஓகேவா? அப்போ என்ன, லோடு வந்து 1 மைனஸில் எடுத்துக்கிறோம், இந்த ஹாகிங் பண்ணும், இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஹாக் பண்ணுது. ஓகேவா? அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இதுக்கான ஸ்டாண்டர்ட் நம்ம கிடச்சிருச்சு, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், வேரியேஷன் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒய் = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய் வந்து 0 ஆயிடுது. ஒய் வந்து 0னா என்ன, லோடை வந்து மூவ் பண்ணுறோம். லோடை மூவ் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆரிஜினில் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஒய் = 0 இருக்குது. ஒய் = 0 இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன ஆயிடுது, இங்கே 0 வரும். இங்கே 0 போட்டிங்கன்னா இது 0, 1 × x அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஒய் = 0 போட்டுருவீங்க, இங்கேயும் 0 ஆயிரும். ஓகே, அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் சி வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 0 அப்படிங்கிறது கிடைக்குது. பெண்டிங் மூமெண்ட் அட் சி 0 கிடைக்குது. லோடு வந்து இங்கே வரும்போது இந்த இடத்துல வந்து 0 இருக்குது. ஓகேவா? சி அப்படிங்கிற இடத்துல 0 இருக்குது. லோடு இங்கே வரும்போது தான் இங்கே மேக்ஸிமம் இருக்குது. புரியுதா? லோடு இங்கே தள்ளி போக 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 என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. இதுதான் இந்த கான்செப்ட் வந்து சொல்லக்கூடியது. லோடு இங்கே இருக்குன்னா தான் என்ன அர்த்தம், ஒய் = 0 அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? இந்த ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணும், 0 போடணும். ஒய்க்கு பதிலாக 0 போட்டோம்னா இங்கேருந்து ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 0 டிஸ்டன்ஸில் தான் லோடு இருக்குது. அப்போது சியில் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு 0 பெண்டிங் மூமெண்ட் தான் இருக்கும். இங்கே போக போக மேக்ஸிமம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு கடைசியில் ஃபைனலாக பி சப்போர்ட்டு 0 ஆயிடுது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்குது. ஒய் = எக்ஸ் இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் = எக்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த டிஸ்டன்ஸு. இப்போ ஒய் = எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது சேம் தான். நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இதே ஃபார்முலாவில் அப்படியே எக்ஸ் வந்து போடுங்க.
இப்போ எக்ஸு பை எல் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா, எக்ஸ் பை எல் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இதுதான் வந்து பெண்டிங் மோடோட வேரியேஷன். நெக்ஸ்ட்டு லோடு வந்து வெளியில் போயிடுது. லோடு வெளியில் போச்சு அப்படின்னா என்ன வருது, ஒய் அப்படிங்கிறது லாங்கஸ்ட் ஆயிரும். ஓகே, ஒய் லாங்கஸ்ட் ஆயிரும், எக்ஸ் வந்து சின்னதாயிரும். இதுவும் அதே மாதிரி தான், ஆர்ஏ இன்ட்டு எக்ஸு. அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸு 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கிடைக்குது. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸில் எவ்வளோ வேரி ஆகுது, ஒய் ஈக்குவல் டு எல் அப்படிங்கிறதுல எவ்வளோ வேரி ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா இதே இடம் தான், இந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் கிடைக்குது. இந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு 0 ஆயிடுது. இதுக்கான டயக்ராம் மொத்தமாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சேம் தான், ஐஎல்டி ஃபார் கேண்டிலிவர் பீம். கேண்டிலிவர் பீம் பார்க்கும்போது ஆர்ஏ வந்து எப்படி கிடைக்கும், ஒரே ஒரு 1 கிலோமீட்டர் 1 யூனிட் தான் நோடு வந்து அப்ளை ஆகுது. ஆப்போசிட்டில் இங்கே தான் சப்போர்ட் இருக்குது. இப்போ சப்போர்ட் இருக்கும்போது இங்கே வந்து ஆரியோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஆரியோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, முன்னாடிலாம் வேரி ஆச்சு, இங்கே ஏன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இங்கே வந்து 1 அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறீங்க. இங்கே மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. ஓகேவா, இங்கே மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் தான் என்ன ஆகும், 1 அப்படிங்கிற லோடு வந்து ரியாக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். இங்கே ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கையில் ஒரு என்ன பண்ணுறீங்க, ஒரு ட்ரே வச்சுக்கிறீங்க. கையில் என்ன பண்ணுறீங்க, ஒரு ட்ரே வச்சுட்ருக்கீங்க. அந்த ட்ரேயில் ஒரு ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு வெயிட் வச்சுருக்கீங்க. ஓகே, அந்த ட்ரேயில் வெயிட் வந்து வச்சுருக்கீங்க. அப்போ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கை வந்து வச்சுருப்பீங்க. சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். எந்த வித வேரியேஷனுமே உங்களுக்கு இருக்காது. ஓகேவா, இந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து கையில் வந்து கொடுக்க போகிறீங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எப்படி லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீனியராக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் கையில் ஒரு ட்ரே வச்சுருக்கீங்க, அந்த ட்ரேயில் எங்கே வேணால் நீங்கள் வந்து லோடு வச்சுக்கலாம். ஓகே, அந்த லோடு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட்டில் க்ரியேட் ஆகிறதும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அது அந்த ட்ரே ஃபுல்லாகவே லீனியராக தான் வேரி ஆகும். அதனால் இது வந்து ட்ரையாங்கிளாவோ இந்த மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு சியர் ஃபோர்ஸும் சேமாக தான் வரும். சியர் ஃபோர்ஸ்லையும் எந்த வித சேஞ்சுமே இருக்காது. சியர் ஃபோர்ஸும் சேமாக தான் வரும். மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவாக கிடைக்கும். மொமெண்ட் எப்படி கிடைக்கும், நெகட்டிவாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு யூனிட் லோடு வந்து பியில் வந்து வைக்கிறோம். பியில் வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 1 இன்ட்டு எல் அப்படிங்கிறது கிடைக்குது. ஹாகிங் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம், இந்த இது பீம் வந்து என்ன ஆகும், ஹாக் ஆகும் மேலே, கேண்டிலிவர் பீம் அப்படிங்கிறதுனால. அப்போ -1 இன்ட்டு ஓகேவா, -1 இன்ட்டு எல் அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பெண்டிங் மோட் அட் ஏ, யூனிட் லோட் அட் சி வந்து பார்க்குறோம். யூனிட் லோடு வந்து இங்கே இருக்குது. இங்கே இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், -1 இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -1 இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பெண்டிங் மோட் அட் ஏ பார்க்குறோம். லோடு வந்து எங்கே இருக்குது, ஏல தான் இருக்குது. ஏல இருந்துச்சுன்னா நமக்கு 0 ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வேரியேஷன் வந்து கிடைக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் பார்த்தது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு ஐஎல்டி அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இது நமக்கு தெரியணும், எம்சிக்யூவில் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கன்னா ரியாக்ஷன், சியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மோட் இது எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இது எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இப்போ இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்காது, வேரி ஆகும். இது இப்போ இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு எது பர்டிகுலராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முல்லர்-பிரெஸ்லாவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். முல்லர்-பிரெஸ்லாவ் பிரின்சிபல். இந்த முல்லர்-பிரெஸ்லாவ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஐஎல்டி வந்து என்ன டயக்ராமுக்கு வேணால் போடலாம். ஓகே, டிட்டர்மினேட், இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சரு எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கேட்பாங்க, எக்ஸாம்லேருந்து கேட்பாங்க, முல்லர்-பிரெஸ்லாவ் வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்பாங்க. எல்லா விதமான ஸ்ட்ரக்சருக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர். ஓகேவா, இதுலேருந்து நமக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ ஒரு பீம் கொடுத்துட்டு அதில் வந்து ஐஎல்டி வந்து ட்ரா பண்ணுங்கள், சப்போர்ட்டுக்கு ஆர்ஏஆர்பி, சிஆர் ஃபோர்ஸு, அந்த பெண்டிங் மோட் இந்த மாதிரி நம்ம கேட்பாங்க. இது எப்படி சிம்பிளாக நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முல்லர்-பிரெஸ்லாவ் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்போ ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து ஐஎல்டி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஐஎல்டி ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை தூக்கி விட்டுறணும். இந்த சப்போர்ட் என்ன பர்பஸ் அங்கே பண்ணுதோ இங்கே வந்து என்ன ஆகும், வெர்டிக்கலாக மூவ்மெண்ட் பண்ண விடாமல் தடுத்து வச்சுக்கிறது தான் இந்த ஹிஞ்சோட பர்பஸ். ஆனால் நம்ம அங்கே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், வெர்டிக்கலாக மூவ்மெண்ட் வந்து பண்ணி அந்த ஷேப்புக்கு ட்ரா பண்ணோம் அப்படின்னா அங்கே ஐஎல்டி வந்து கிடச்சிரும். எப்படி நம்ம பார்ப்போம், தெளிவாக பார்க்கலாம். டு ட்ரா த ஐஎல்டி ஆஃப் எனி ஃபோர்ஸ் குவான்டிட்டி, ரியாக்ஷன், ஷியர், பெண்டிங் மூமெண்ட், லோடு, அதாவது ரியாக்ஷனுக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனை நம்ம எடுத்து விட்டுட்டு அங்கே மூவ் பண்ணிடணும். ஷியர் அப்படின்னா அங்கே ஷியர் ரிலீஸ் கொடுக்கணும். பெண்டிங் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ரொட்டேஷன் வந்து கொடுக்கணும். ஓகே, பெண்டிங் மூமெண்ட்டை வந்து அலோவ் பண்ணணும். எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ரிமூவ் த ரெஸ்ட்ரைண்ட், அங்கே என்ன ஒரு ரெஸ்ட்ரைண்ட் இருக்குது, என்ன ஒரு அவங்க தடுக்குது. ஓகேவா, ஹிஞ்ச் அப்படின்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்து நம்ம தடுத்துரும். ஹரிசாண்டல் நம்ம லோடு அப்ளை பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் அங்கே கொடுக்கும். ஓகேவா, வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் கொடுக்கும். ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் இங்கே ஒரு லோடு இருக்குது. ஓகேவா, இந்த லோடை தடுக்கிறதுக்கு உண்டான ரியாக்ஷன் எங்கே க்ரியேட் ஆகும்னா இந்த சப்போர்ட்டில் தான் க்ரியேட் ஆகும்.
ஆனால் இந்த சப்போர்ட்டை நம்ம என்ன பண்ணிடுறோம், தூக்கிடுறோம். தூக்கிட்டு இதை மூவ் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த இடத்துக்கு ஒரு ஐஎல்டி ட்ரா பண்ணணும் அப்படின்னா இது தூக்கிட்டு இதை மூவ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இதுவே சியர் இருக்குது அப்படின்னா சியர் இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பீம் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்க்குறோம் முல்லர் பிரிஸ்லா யூஸ் பண்ணி சியருக்கு ஒரு டயக்ராம் ஐஎல்டி வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சியர் ரிலீஸ் வந்து கொடுக்கணும். சியர் ரிலீஸ் அப்படின்னா என்ன, ஒரு ஸ்லைட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல சியர் ரிலீஸ் ஆயிரும். ஆனால் பெண்டிங் மூமெண்ட்டு, அதாவது பெண்டிங் மூமெண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன், இதுலலாம் எதுவுமே நம்ம வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. வெர்டிக்கல் ஆக்சியல் மூவ்மெண்ட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஒன்லி சியர் ரிலீஸ் மட்டும் தான் கொடுக்கணும். ஓகே, சியருக்கு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பார்ப்போம், நம்ம எப்படி அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். அப்ளை யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ரொட்டேஷன் இன் த டைரக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடச்சிரும். ரிசல்ட் த ஷேப் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப்டர் அப்ளைங் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிப்ரசன்ட் த ஐஎல்டி ஃபார் த ஃபோர்ஸ் குவான்டிட்டி அப்ளிகபிள் ஃபார் போத் டிட்டர்மினேட் அண்ட் இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ட்ரா பண்ணோம்னா என்ன பண்ணலாம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஆர்பிக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆர்பியில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறோம், நான் சொன்னேன் இந்த சப்போர்ட்டு இதுதான் என்ன ஆர்பிக்கான சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சப்போர்ட்டு இந்த பீமை கீழே போகடாமல் பிடிச்சி வைக்கக்கூடியது. ஓகேவா? இதை சப்போர்ட்டை தூக்கிடுங்க. தூக்கிட்டு இதை மேலே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு யூனிட்டுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் கிடச்சிரும். ஓகேவா? மூமெண்ட்டாக என்ன பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். மூமெண்ட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் பண்ண வேண்டிய பர்பஸை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஐஎல்டி வந்து கிடச்சிரும். ஓகேவா? இந்த இதை அப்படியே தூக்கி விட்டுருங்க. ஒரு யூனிட்னு போட்டு தூக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த லைனை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஆர்பிக்கான ஐஎல்டி கிடச்சிது. இப்போ ஆர்ஏக்கு போடணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே ஒரு ஹிஞ்சிடு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்த தூக்கி விட்டுருங்க. இந்த இடத்த தூக்கிட்டு இப்படி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஐஎல்டி ஃபார் ஆர்ஏ வந்து கிடச்சிரும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, ரிமூவ் ரெஸ்ட்ரைன்ட் அட் சப்போர்ட் பி த ஸ்ட்ரக்சர் பிகம்ஸ் த மெக்கானிசம். அப்படிதானே? இந்த இடத்துல என்ன ஆயிரும், மூவ் ஆகிடும். மெக்கானிசம்னா அது மூவ் ஆகிறது. அப்ளை யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்வர்ட் அட் த பி. ஓகேவா? அப்வர்டாக ஒரு ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிடுங்க. அந்த ஸ்ட்ரக்சர் மூவ்ஸ் அஸ் எ ரிஜிட் பாடி வித் நோ பெண்டிங் ஆர் இன்டர்னல் ஸ்ட்ரெயின். பெண்டிங் வந்து அங்கே எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்லி ஒரு மூவ்மெண்ட் வந்து அங்கே கொடுக்குறோம். ரிசல்ட்டிங் டிஃப்ளெக்டட் ஷேப் ரிப்ரசன்ட் த ஐஎல்டி ஃபார் ஆர்பி. டிஃப்ளெக்டட் ஷேப்னா என்ன அர்த்தம், மூவ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஷேப்பு, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டோட்டலாக ஐஎல்டி ஃபார் ஆர்பி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தா புரியும், ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருப்பேன். த ஷேப் ஆஃப்டர் த அப்ளைங் த யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு என்ன, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன, டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு பார்க்குறதுனால எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இதுவே இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் கேட்டாங்கன்னா இதே மாதிரி தான், மேலே மூவ் பண்ணி விட்டுட்டு டயக்ராம் மட்டும் என்ன பண்ணணும், லீனியராக போடாமல் கர்வாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு மேட்ச் ஆகிரும். அப்புறம் சியர் அட் செக்ஷன் சி, சியர் பார்க்குறோம். சியர் வந்து பார்க்குறோம். சியர் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா செக்ஷன் சியில் பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு சியர் ரிலீஸ் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல சியர் ரிலீஸ் கொடுத்தோன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல சியர் ரிலீஸ் கொடுத்தோம் அப்படின்னா சியர்னா தெரியும், சியர்னா என்ன, ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வருமா, இந்த இடத்துல சியர் ரிலீஸ் மட்டும் கொடுத்துட்றீங்க, இந்த மாதிரி கிடைக்கும். அப்படிதானே? கட் த பீம் அட் பாயிண்ட் சி, ரிமூவ் ஒன்லி சியர் ரெசிஸ்டன்ஸ். சியர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அந்த பீம் அப்படியே ஸ்லைட் ஆயிரும். ஓகேவா? ரைட் சைடில் உள்ள பார்ட் மேலே போயிடும், லெஃப்ட் சைடில் உள்ள பார்ட் கீழே வந்துடும். அப்போ என்ன ஆயிடுச்சாங்க, மெக்கானிசம் ஆயிடுச்சு. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அளவு வெர்டிக்கல் ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் ஸ்லைட் பிட்வீன் C1 அண்ட் CR. இந்த இடத்துல மூவ்மெண்ட் கிடச்சிடும். ரைட் சைடு என்ன ஆயிரும், மேலே மூவ் ஆயிரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா சேம் ஸ்லோப்பு. ஸ்லோப்பில் எதுவும் சேஞ்ச் ஆகுமா, ஸ்லோப்னா நாங்கள் ரொட்டேஷன் அலோவ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸ்லோப் வராது, சேமாக சேஞ்ச் ஆகும். இங்கே என்ன தீட்டா இருக்கோ அதே தீட்டா தான் இங்கே இருக்க போகுது. வேறு எதுவும் உங்கள் இந்த தீட்டா எதுவும் இங்கே மாற போகிறது கிடையாது. ஓகேவா? தீட்டா இங்கே உள்ள தீட்டாவும் இங்கே உள்ள தீட்டா மாற போகிறது கிடையாது. ஒரே தீட்டா தான், இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே தீட்டா இருக்கும். அதனால தான் நம்ம சொல்லணும், சியருக்கு டயக்ராம் போட்டோம் அப்படின்னா சியரை மட்டும் தான் அங்கே ரிலீஸ் பண்ணணும், வேறு எதுவுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? சியருக்கு டயக்ராம் போட்டால் சியர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணணும். மொமெண்ட்டுக்கு டயக்ராம் போட்டால் மொமெண்ட்டை மட்டும் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அது மாதிரி ரியாக்ஷனுக்கு நீங்கள் ஆக்சியல் ஃபோர்ஸுக்கு வந்து கொடுத்தா அந்த ஃபோர்ஸை மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். வேறு எதுவுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நோ ஹரிசாண்டல் மூவ்மெண்ட். ஆக்சியல் செப்பரேஷன் எதுவும் இருக்கா, ஆக்சியல் செப்பரேஷனும் கிடையாது. அதாவது இந்த மாதிரி இதுதான் சொல்லுவோம். மொமெண்ட் எதுவும் அங்கே நடந்திருக்கா, இது வந்து கிடையாது, இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஆக்சியலாக ஏதாவது டிஃபார்மேஷன் இருக்கா அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அப்போ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கணும். சியர் ரிலீஸ் பண்ணால் நமக்கு டயக்ராம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, அந்த இடத்துல நம்ம சியர் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 0 ஆயிரும், இந்த இடத்துலையும் 0 ஆயிரும். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் வந்து கிடைக்குது. இது CR அப்படின்னு சொல்லுவோம். இது ரைட் ஹேண்ட் சைடு, பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் அதை பற்றி தான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு ஒரு இடத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி ஐஎல்டி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ஷனுக்கான ஐஎல்டி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷியர் வந்து பார்க்கலாம். நமக்கு தெரியும் ரியாக்ஷன் வந்து எந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எந்த சப்போர்ட்டில் பார்க்குறோமோ அந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா என்ன கிடைக்கும், பி சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பி சப்போர்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க, பி சப்போர்ட்டில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கிடைக்குமா, ஓகேவா. இப்போ இங்கே வந்து ஏதாவது சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் இல்லை. அப்போ இங்கே தூக்கும்போது இங்கேயும் சேர்ந்து நமக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி கிடைக்கும், ஓகேவா. இங்கேயும் சேர்ந்து என்ன ஆகும், மேலே தான் வரப்போகுது. இந்த மாதிரி நமக்கு வந்து லைன் வந்து கிடைக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ ஏ சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏ சப்போர்ட்டில் ரிலீஸ் பண்ணணும். ஏ சப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்து தூக்குவீங்க. மேலே தூக்கும்போது இந்த மாதிரி கிடைக்க போகுது, ஓகேவா. எதை தூக்கும்போது இந்த இடத்துல இப்படி இங்கே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அப்போ இதுவுமே சேர்த்து மூவ் ஆகிடும். மூவ் ஆகும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே மேலே தூக்கும்போது இந்த மாதிரி கிடச்சிது. இந்த பி சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 கிடைக்குது. இங்கே அதை விட அதிகமாக மேலே வந்து போயிருக்கும், ஓகேவா. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து சியர் ரிலீஸ் வந்து கொடுக்க போகிறீங்க. சியர் ரிலீஸ்னால் நமக்கு தெரியும், இந்த இடத்துல பி சப்போர்ட்டில் சியர் ரிலீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். ரைட்டும் லெஃப்ட்டையும் என்ன பண்ணுவோம், ஸ்லைடு வந்து பண்ணுவோம். இதை மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல எதுவும் ஸ்லோப்பு சேஞ்ச் ஆகுதான் கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரே இடத்துல தான் சேமாக இருக்க போது சியர் ரிலீஸ் மட்டும் இங்கே கொடுக்குறோம். இங்கே கொடுக்கும்போது கீழே வந்து மூவ் ஆகுது, ஓகேவா. ஸ்லோப் வந்து எந்த வித சேஞ்சுமே கொடுக்கல. சியர் ரெசிஸ்டன்ஸை மட்டும் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணி விட்றோம். ஆக்சியல் செப்பரேஷனும் எதுவும் இருக்கா, கிடையாது. நோ கேப், எதுவுமே கிடையாது. லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் எந்த வித கேப்புமே கிடையாது. ஒன்லி கொடுத்தோம் அப்படின்னா சியர் ரிலீஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இந்த இடம்னா என்ன, பி சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இங்கே ஓவர் ஹேங்கிங் பீம் வந்து இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல மூமெண்ட் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா பீம் என்ன இந்த மாதிரி நமக்கு பெண்டிங் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பெண்டிங் வந்து கிடைக்கும். இப்போ இந்த பி டு சி பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகும், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த சென்டரில் இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இங்கே டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மொமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணும்போது இங்கே வந்து ஸ்லோப் வந்து கிடைக்கும். ரொட்டேஷன் வந்து 1 யூனிட் ரொட்டேஷன் வந்து அலோவ் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன ஆகும், இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத மேலே அப்போடா அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும், ஓகேவா. அப்போடா அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இந்த இடத்துல நமக்கு வந்து எந்த வித சப்போர்ட்டும் இல்லாததுனால இங்கே நமக்கு அப்ளை பண்ணுற அந்த ரொட்டேஷன் இங்கே வரைக்கும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், ஓகேவா. இங்கே அப்ளை பண்ணுற சென்டரில் அப்ளை பண்ணுற ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் உங்களுக்கு பாதிக்கும். அதுதான் நமக்கு இங்கே L/4 அப்படிங்கிற அளவுக்கு பெண்டிங் மூமெண்ட் வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா. சிம்பிள் தான், பார்க்கல அப்படின்னா மொமெண்ட் ரிலீஸ் வந்து இங்கே பார்க்கல. மொமெண்ட் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்க போகுது, இந்த சி பாயிண்டில் மொமெண்ட் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும், ஓகேவா. இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம முல்லர்-பிரெஸ் லா பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக பார்த்தது ஓவர் ஹேங்கிங் பீம், அது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இது எல்லாத்துக்குமே டிட்டர்மினேட் தான். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டிடெர்மினேட் பார்க்க போகிறோம். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்கும். ரிலீஸ் பண்ணுறது, சியர் ரிலீஸு, மொமெண்ட் ரிலீஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். டயக்ராமோட லீனியாரிட்டி மாறும், ஓகேவா. டயக்ராமோட வேரியேஷன் வந்து மாறும். அதில் லீனியராக வேரி ஆகும், இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்வாக வந்து வேரி ஆகும். அது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்பிக்கான ரிலீஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஆர்பிக்கான இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், மேலே வந்து மூவ் பண்ணுவோம். மேலே மூவ் பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைனாக போடக்கூடாது, லைட்டாக பார்த்தீங்கன்னா கர்வாக இருக்கும், ஓகேவா. லைட்டாக பார்த்தீங்கன்னா கர்வாக இருக்கும். உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அங்கே காரணத்தினால மூவ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகாது, எப்படி இருக்கும், கர்வாக இருக்கும். கர்வாக வெரி ஆகும், ஓகேவா. ஃபிக்ஸ்டு எண்டில் உங்களுக்கு 0 தான் இருக்க போது. அங்கேருந்து மேலே அப்போடாக மூவ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்வேச்சராக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மொமெண்ட் அட் ஏல ஒரு ரிலீஸ் வந்து கொடுக்குறோம். மொமெண்ட் அட் ஏல ரிலீஸ் வந்து கொடுக்குறோம். இங்கே வந்து ரொட்டேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த மாதிரி உடையும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது, போயிட்டு கனெக்ட் ஆகிடுது. இந்த இடத்துல நம்ம 1 யூனிட் ரொட்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறோம். இது மொமெண்ட்டுக்கான ரிலீஸ், ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீமுக்கான மொமெண்ட்டுக்கான ரிலீஸ். நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், ஐஎல்டி ஃபார் கண்டினியூஸ் பீமுக்கு வந்து போடுறோம். சப்போர்ட் ஏக்கு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே வந்து மூவ் பண்ணுவோம். மேலே மூவ் பண்ணும்போது இங்கே கிடைக்குது. இங்கே கிட்டத்தட்ட என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கர்வாக இருக்கும், கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இந்த இடத்துல B2C வந்து கர்வாக வரும். ஆர்பிக்கு பார்க்கும்போது என்ன பண்ணலாம், ஆர்பிக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல ரிலீஸ் வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துல ரிலீஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மேலே தூக்கும், இங்கே வந்து கனெக்டில் இருக்கணும். அப்போது இது வந்து இந்த மாதிரி வேரி ஆகும், ஓகேவா. இதெல்லாம் சிம்பிள் தான், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். மொமெண்ட் ரிலீஸ் வந்து கொடுக்குறீங்க. இந்த டி பாயிண்டில் மொமெண்ட் ரிலீஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இங்கே இந்த மாதிரி நம்ம மொமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இங்கே ரிலீஸ் பண்ணும்போது இங்கே கனெக்டில் தான் இருக்கும், இங்கேயும் கனெக்டில் தான் இருக்கும். இங்கே பண்ணுற இந்த A to B பண்ணுறது இங்கே எஃபெக்ட் ஆகும். அதனால தான் இங்கே வேரியேஷன் வந்து நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஐஎல்டி வந்து எப்படி வேரி ஆகுது, முல்லர்-பிரெஸ் லா பிரின்சிபல் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்.
இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. முல்லர் பிஸ்லா பிரின்சிபல் யூஸ் பண்ணுறதுலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா எக்ஸாம்லேயுமே அதுலேருந்து கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்ப்போம். ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஐஎல்டி வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, அது வெறும் சிம்பிள் கான்செப்ட் தான், ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். அப்புறம் ஆர்ச் கேபிளுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ஒரே இதுலேயே நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பிளாஸ்டிக் அனாலிசிஸ் வந்து பார்க்கணும். அதுவுமே பெண்டிங் இருக்குது. இப்போ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடும் பெண்டிங் இருக்குது. அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த செக்ஷன் அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுவுமே நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.